பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே வந்த உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். உங்களை ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தெரிந்து கொண்ட பகுதியை கூட 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே கூட 12ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம். ரெகோபியாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேல் எல்லாரும் சீகேமுக்கு வந்தபடினாலே அவனும் சீகேமுக்கு போனான். நல்லா கவனிங்க இன்னைக்கு. அப்போ இங்கே ரெகோபியாம் என்றதான ஒரு ராஜாவாக இப்ப என்ன செய்யறாங்கன்னா ஜனங்கள் அவரை உட்கார செய்யறாங்க. இப்ப வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலோமோன் உடைய மகன் தான் இந்த ரெகோபியாம். சாலோமோன் காலத்திலே ஒரு மனுஷன் சாலோமோனுக்கு விரோதமாக எழும்புறாரு. ஏன் எழும்புறாருன்னா வந்து கடைசி காலங்களிலே சாலோமோன வழிகள் தேவனை விட்டு விலகி போகிற வழிகளா இருந்துச்சு. அவன் என்ன செஞ்சான்? அவனை வந்து அவ்வளவு என்ன பண்ணா, அவன் மனசையே கரைய பண்ணாங்களா வந்து அந்த பெண்கள் வந்து. இன்னைக்கு பையனு கூட பாருங்களேன், நல்லாதான் இருப்பான் அம்மா அப்பா கூட. கல்யாணம் பண்ண உடனே என்ன செஞ்சிடறான் பையன் வந்து அப்படியே மாறிடலாம். நேற்று வரைக்கும் என் பேச்சு கேட்டாப்பா என் பையன், இன்னைக்கு என் பேச்சு கேட்க மாட்டேன்றான் சொல்லிட்டு அம்மா அப்பா சொல்லுவாங்க. அதுவே அந்த பொண்ணு சொல்லும், அவங்க அம்மா அவங்க புருஷனும் அவங்க அம்மா பேச்சு கேட்கணும், ஏன் புருஷனும் அவங்க அம்மா பேச்சு கேட்கணுமா? இது நியாயம் தானே? இன்னைக்கு அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க வந்து, என் புருஷன் பேச்சு கேட்கணும், என் பையன் பேச்சு கேட்கணும். அந்த பொண்ணு சொல்லும், உன் புருஷன் பேச்சு கேட்கறான்ல, அப்போ என் பேச்சு என் புருஷன் கேட்கணும்ல வந்து. அது தப்புன்றீங்க வந்து. இந்த ரெகோபியாம் இப்ப என்ன பண்றான்னா வந்து ராஜாவாகும்படியாக ஜனங்கள் அவனை என்ன செஞ்சாங்கன்னா சீகோமுக்கு வர சொன்னாங்களா. சீகோமுக்கு போறான், அபிஷேகம் பண்ணிப்பாங்க. தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்ப ராஜாவுக்கு அபிஷேகம் பண்றாங்க. அபிஷேகம் பண்ண உடனே அன்னைக்கு 12 கோத்திரங்கள் இருந்தாங்களா வந்து. 12 கோத்திரங்கள் தான் இப்போ ராஜாவா சாலோமோன், தாவீது இருந்தாரு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் சாலோமோன் இருந்தாரு. 3ஆவதாக இப்போ ரெகோபியாம் உட்கார்ந்துக்க ராஜாவா வந்து. இந்த 12 கோத்திரங்களுக்கு இப்ப வந்து ராஜாவா உட்காரணும் வந்து. இப்போ என்னன்னா இந்த ரெகோபியாம் அப்பாதான் சாலோமோன். சாலோமோன் நாட்களிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் சாலோமோன் செய்திருந்தாலே அங்க ஒரு மனுஷனே எழும்பி வராரு. இப்போ வந்து யாரு? சாலோமோனுக்கு விரோதமாக எழும்பி வராரு. இந்த காரியம் தெரிஞ்ச போது சாலோமோன் சாவடிக்கணும்னு பாக்குறான் அந்த மனுஷனே. அவன் ஓடி போயிடுறான் வேற ஊருக்கு. அவன் பேர் தான் யெரொபெயாம். இப்போ யெரொபெயாம் என்ன பண்றான்? எங்க போய் தங்கியிருக்கான். சாலோமோன் மரித்த உடனே அது யெரொபெயாமுக்கு தெரிவிக்கப்படுறாங்க வந்து. யெரொபெயாமுக்கு சொல்றாங்க சாலோமோன் தான் போயிட்டான், அவனை சாவடிக்க நினைச்ச மனுஷன் இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்களா வந்து. இப்போ இந்த ரெகோபியாம் என்ன செய்யறான்னா வந்து ராஜாவான உடனே ஜனங்க வராங்க. இப்போ அவன் கிட்ட வந்து சொல்றாங்க, ராஜாவே உங்க தகப்பன்மாரு எங்களை மேல ரொம்ப கஷ்டத்தை சுமத்தினாரு, எங்க ரொம்ப கஷ்டப்பட்டாரு எங்களை வந்து உங்க தகப்பன் வந்து. அது எப்படி சொல்லலாம் கட்ட சொன்னா வந்து அரசாங்கம் தன்னுடைய வேலை என்ன பண்ண மக்கள் மேல ரொம்ப பாரம் வச்சுச்சா வந்து. பாரம், வரி, இப்ப கேஸ் வரி, கேஸுக்கு ரேட் ஏத்துறது, காய்கறி ரேட்டு, பெட்ரோல் ரேட், அது மாதிரி எல்லாம் ஏத்துறாங்க இல்லையா வந்து. மக்களுடைய பொருளாதாரத்தின் மேல் கை வச்ச உடனே ஜனங்களால சமாளிக்க முடியல வந்து. அப்போ நாட்டிலே வந்து என்ன வந்து எல்லா ஜனங்களுக்கு இப்போ கஷ்டம், வருகிற வருமானம் கம்மி, செலவு வந்து ஜாஸ்தி. அது ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ சொல்றாங்க இவர்கிட்ட, உங்க தகப்பனுடைய நாட்களிலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, எங்களுக்கு ரொம்ப பாரமா இருந்தது எங்களுக்கு எல்லாம் கூட வந்து. நீங்க இப்ப ராஜாவா ஆயிருக்கீங்க, இப்போ நீங்க என்ன பண்ண எங்களுக்கு அது லகுவாக்குங்க, எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, நாங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு நல்லா வழி காட்டுங்க எங்களுக்கு. அந்த சொன்ன உடனே ராஜா இப்ப என்ன சொல்றாருன்னா வந்து அவங்க பேச்சு கேட்டு, சரி ஓகே நீங்க 3 நாள் கழிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு முடிவு சொல்றேன், நல்லா பதில் சொல்லிட்டு அனுப்புறாரு இப்போ ராஜா வந்து. இந்த ராஜா எப்பேற்பட்டவர்னா வாலிபர். இவர் வந்து ரொம்ப வயசானவர் கிடையாது, வாலிபர். முன்னாடி பின்னாடி அனுபவம் இருக்கு அவருக்கு, எந்த அனுபவம் கிடையாது அவருக்கு வந்து. இப்போ என்ன செய்யறாரு ராஜா வந்து அவங்க கிட்ட சொல்லி வசனம் பாருங்க, 4 வசனம் பாருங்க. உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார், இப்போது நீர் உம்முடைய தகப்பன் சுமக்கின கடினமான வேலையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக ஈஸியாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜனங்களை வந்து கேட்கிறாங்க. இது என்ன பண்றா ரெகோபியாம் வந்து கேட்டுட்டு, சரி ஓகே நீங்க போயிட்டு வாங்க, 3 நாள் கழிச்சு வாங்க, நான் உங்களுக்கு நல்லதே செய்யறேன்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம்தான் வந்து. இப்போ மக்கள் வந்து எப்பவுமே வந்து நல்ல ஆட்சி கொடுத்தா, மக்களை வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க தான் உட்காருவாங்க.
அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அன்னைக்கு ராஜாக்கள் காலத்துல எப்படின்னா வந்து ராஜா மறிச்சாதான் அவன் பையன் தான் உட்காருவான். அந்த பையன் போனா பையன் தான் உட்காருவான். அது யாரும் வந்து மாத்த முடியாது. இப்போ வந்து அவனுடைய பையன் தான் இப்ப உட்காரணும். யாரு சாலமோன் பையன் யாரு ரெகோபி அவன் தான் உட்கார்ந்துருக்கான். இப்ப வந்து ஜனங்களுக்கு என்ன ஒரு ஆசைனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாலமோன் காலங்கள்ல நம்ம. ஆனா இப்ப அப்படி இருக்கக்கூடாது. அவங்க பையன் நல்லா ஆட்சி செய்வான், நம்ம நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு ஆசை போய் சொல்றாங்க போயிட்டு, நீங்க எனக்கு லகுவாக்குங்க, எங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, என் கஷ்டத்தெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் வந்து. அது சொன்ன உடனே இது ரெகோபியா சொல்றான், சார் நான் இங்க போயிட்டு வாங்க, ஒரு 3 நாள் கழிச்சு வாங்க, நான் நல்லா முடிவு சொல்றேன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. அனுப்பிச்சு வச்சு என்ன பண்றாரு பாருங்க, அவர் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வசனம் பாருங்க, ஆலோசனை பண்றாரு இல்லையா வந்து வசனம் 6 வசனம் பாருங்க. அப்போது ராஜாவாகிய ரெகோபியாம் தன் தகப்பனாய் சாலோமோன் உயிரோடு இருக்கையிலே அவன் சமூகத்திலே நின்ற முதியரோட ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்து, நீங்கள் என்ன யோசனை சொல்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் இன்னும் இந்த ஜனங்களுக்கு சேவனாகிய அவர்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படி செய்து மறுமொழியாக நல்வார்த்தைகளையே சொல்வீர்களானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரனாயிருப்பார்கள். வசனம் கீழே பாருங்க, 8ஆம் வசனம். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனை அவன் தள்ளிவிட்டு. பாத்தீங்களா, இன்னைக்கு முதியோர்களுடைய ஆலோசனை எந்த வீட்டுக்கும் தேவையில்லை, எந்த பையனுக்கும் தேவையில்லை, எந்த மருமகளுக்கும் தேவையில்லை. இன்னைக்கு முதியோர்களே வேண்டாம். இப்போ எந்த வீட்லயுமே வந்து முதியோரே வேண்டாம். உனக்கு நான், எனக்கு நீ, நாம் இருவர், நமக்கு எதுக்கு நடுவில் ஒருவர், தள்ளிவிடு. ஆமா, இப்ப இவன் முதியோர் ஆலோசனை தள்ளி விட்டானா. என்ன மனுஷன் சொன்னாங்க. இன்னைக்கு எந்த வீட்டுல வந்து பெற்றோருடைய ஆலோசனை வந்து யாரு கேட்கலையோ அந்த குடும்பம் வேறேமா இருக்கும். எந்த குடும்பம் பெற்றோருடைய வார்த்தை கேட்குதோ அந்த குடும்பம் வேறேமா இருக்கும். இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, முதியோருடைய ஆலோசனை தள்ளி விட்டான். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல அம்மா பேசுனா பிடிக்காது, எப்பத்தாலும் கத்திட்டே இருக்காங்க. அப்பா ஏதாவது திட்டினா இவர் வில்லன் அவங்களுக்கு. அப்பா பார்த்தாலும் திட்டே இருக்கா சொல்லிட்டு வந்து நாளைக்கு இவன் அப்பா அம்மா தான் தெரியும் அந்த கஷ்டம், நாளைக்கு இவன் அம்மா அம்மா தான் அந்த கஷ்டம் தெரியும். இன்னைக்கு யாருக்குமே சொன்னா அது புரியாது வந்து. ஆனா என்னன்னா அதெல்லாம் நடக்கும்போது இவங்க இருப்பான் தெரியாது கஷ்டம். ஹல்லேலூயா.